ஏய் 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 இங்க பாரு. ஐயோ, என்ன சுத்தி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. கிட்டிஸ்க்காவது போன் பண்ணி என்னன்னு கேட்கலாம். வாசலே இருந்துட்டு ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? என்னாச்சுன்னு தெரியலையே. போய் பார்க்கலாம். கிட்டி, 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 இங்க பாருங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு. கிட்டி, பொம்மி வந்திருக்கான்னு தெரிஞ்சும் கேவல விட்டு அவளை லாக் பண்ணாம எப்படி இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம ராணிய காலி பண்ண கொடுத்த அந்த விஷ சாம்பிராணி கட்டிய எங்க அத்தை எங்க தூக்கி எறிஞ்சாங்கன்னு தெரியல. இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியலையா? என்ன ஆச்சு உங்களுக்கெல்லாம்? பதில் சொல்லுங்க. சத்தியமா நீங்க சொல்லும் போது கூட எப்படி இந்த பூவெல்லாம் மலர வைக்க முடியும்? அதே மாதிரி நாதஸ்வர இசைய கேட்டு பூஜை எப்படி செய்ய வைக்க போறீங்க அப்படின்னு என் மனசுக்குள்ள கேள்வி மேல கேள்வி எழுந்துச்சு. ஆனா அதை எல்லாத்தையும் உங்க இசை சாத்தியமாக்கிடுச்சு. உண்மையிலேயே நீங்க ரொம்ப பெரியவங்க. உங்களுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. தாத்தா, உங்க வயசுக்கு என்னை கையெடுத்து கும்பிடுறது தப்பு. எனக்குள்ள இருக்க இறைவன் உங்களுக்குள்ளயும் இருக்காரு. அதனால தயவு செஞ்சு என்ன புகழாதீங்க. இந்த நிலைமை அடையறதுக்கான சாத்தியம் உங்க எல்லாருக்குள்ளயும் இருக்கு. உண்ணாமலை அம்மா, இது எல்லாருக்கும் சாத்தியம்னு சொன்னியம்மா. அது எப்படிமா? அது எனக்கு புரியலையே. இத ஒரே வார்த்தையில ரொம்ப அழகா சொல்வாங்க. மியூசிக் இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மேஜிக்னு. ஆத்மார்த்தமா வாசிக்கிற இசைக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்துற சக்தி இருக்கு. அப்படிதான் ஒரு கெட்ட சக்தியை கூட நல்ல சக்தியா மாத்திர சக்தி இந்த இசைக்கு இருக்கு. இசைக்கு மயங்காதவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அப்படி ஒரு ஒயிட் மேஜிக்க தான் நான் இப்ப இந்த பூஜையில நடத்தி காமிச்சிருக்கேன். நீங்க பேசுறது கூட நீங்க வாசிக்கிற நாதஸ்வர இசை மாதிரியே ரொம்ப அருமையா இருக்குமா. அதனாலதான் தாத்தா இவங்க லேடி பேக் பைப்பர்ன்ற பட்டத்துக்கு ரொம்ப தகுதியானவங்கன்னு நேரடியா காமிச்சிட்டாங்க. பாத்தீங்களா? பூஜை எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சா? தமன்னா, நீ அந்த நாதஸ்வர மியூசிக்க கேட்டியா இல்லையா? ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஐயோ, எனக்கு வர கோபத்துக்கு அப்படியே கத்தி தீக்கணும் போல இருக்கு. எல்லாரையும் அடிமையாக்கி வச்சிருக்கா. அத்தை, மனு, சித்தப்பா எல்லாரும் இந்த இசையாலதான் இப்படி பண்ணிட்டாங்க போல இருக்கு. தமன்னா, இங்க வா வா வா. என்ன ஏதாவது பண்ணியா இல்லையா? நீ பொண்ணு பண்ண தேவையில்ல, ரூம்லே கடன்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்ப என்கிட்ட வந்து எதையாவது பண்ணியான்னு கேக்குறீங்களா? நானா நானா அப்படி சொன்னேன்?
ஆமா, பூஜைக்கு ஏன் பொம்மி வரவே இல்ல? என்ன தமனா, உண்மையாவே நான் தான் அப்படி சொன்னனா? கொஞ்ச நேரம் யாரும் எதுவும் பேசாம இருக்கீங்களா? என்னால முடியல. இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப திருப்தியா செஞ்சு முடிச்சிட்டேன். உங்க எல்லார்கிட்ட இருந்து நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ள ஈசன் அருளால சந்தோஷமோ ஆனந்தமோ பொங்கி பெருகணும். அந்த ஈசன் ஈஸ்வரி அருளாலையும் பஞ்சபூதங்களோட அருளாலையும் உன் குழந்தைய நீ நல்லபடியா பெத்தெடுத்து இந்த பூமிக்கு கொண்டு வருவ. இதுல எந்த மாற்றமும் இல்ல. சரியா? ரொம்ப சந்தோஷம். சரி, நான் வரேன். பத்ரம். தமன்னா, தமன்னா, ஒரு நிமிஷம் இரு. போயிட்டா? வரேங்க, நான் போயிட்டு வரேன். சரி. ரொம்ப நன்றிமா. நன்றி. போயிட்டு வரேன். போயிட்டு வரேங்க. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரேங்க. ஷேமனோ, என்னடா அந்த நாம ஏற்பாடு பண்ண அந்த பொண்ணு பாட்டில் தண்ணிய ராணிக்கு கொடுத்தாளா இல்லையா? மா, ஆமாம்மா, எதுவுமே ஞாபகத்துக்கு வரல, எல்லாமே மறந்து போச்சு. என்ன நடக்குதுங்க? ஐயோ, எனக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. என்னன்னு தான் புரியல. இந்த வீட்டுக்கு யார் தீங்கு செய்ய நினைச்சாலும் அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். எப்படி நடந்துச்சு? எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? அத்தை மனு, ரகுவரன் சித்தப்பா, அந்த ஹிட்டிஸ்ட், இப்படி எல்லாருமே ஏதோ வசியம் பண்ண மாதிரி இருக்காங்களே. இது எப்படின்னு தான் புரியல. அந்த கோஸ்ட் பஸ்டர் கேமராலையும் பொம்மை தெரியாம போயிருக்கா. இப்படி இதெல்லாம் நடந்துச்சு. இந்த பொம்மை என்ன பண்ணான்னு யோசிக்க யோசிக்க எனக்கு எதுவுமே பிடிபட மாட்டேங்குது. அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. தமன்னா, சத்தியமா சொல்றேன், கொஞ்ச நேரத்துல கீழே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு எல்லாமே மறந்து போச்சு தமன்னா. நல்ல வேளை நீ ரூம்ல இருந்துட்ட, அதனால நீ தப்பிச்சான்னு நினைக்கிறேன். ஏய் பொம்மி, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? என்னது இது? அக்காவை இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க? ஏன் இப்படி பண்றாங்க? தமன்னா, என்ன இது? எல்லாருமே மகுடிக்கு மயங்கின நாகம் மாதிரி அப்படியே மயங்கிட்டாங்க. எனக்கும் இந்த மாதிரி ஏதோ நடந்துதான் எதுவுமே தெரியாம போயிடுச்சு போல இருக்கு. தமன்னா, நிறைய விஷயம் நீயே எதிர்பார்க்காத மாதிரி நடக்க போகுது பாரு. இதோட இறுதி கட்டம் நீயே நினைச்சு பார்க்காத அளவுக்கு வேற மாதிரி இருக்கும்.
பஞ்சபூதத்துல ஒன்னான வாயு பூதத்தோட ஆசீர்வாதம் உனக்கும் உன்னோட வயித்துல இருக்க குழந்தைக்கும் கிடைக்க அந்த காத்த வச்சே இந்த பூஜையை செய்யற ராணி. அது சாதாரண இசை இல்ல. அது இசையா காத்தோட காத்தா கலந்து இந்த இடத்துல ஒரு பெரிய மேஜிக்கையே பண்ண போகுது. தமன்னா, அந்த நாதஸ்வர இசையை வச்சு எல்லாரையும் அந்த பொம்மி மெஸ்மரைஸ் பண்ணிட்டா போல இருக்கே. அந்த லிங்கத்துக்கு மேல இருந்த பூவெல்லாம் எப்படிமா மலர்ந்துச்சு? ஒரு நல்ல இசைய ஒரே வார்த்தையில சொல்லுவாங்க. The music is the strongest form of magic. ஆத்மார்த்தமா வாசிக்கிற இசை அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்துற சக்தி இருக்கு. கெட்ட சக்தி கூட நல்ல சக்தியா மாறும். ஐயோ, ஏ பொம்மி, என்ன வச்சு செஞ்சுட்டு போயிட்டல, உன்னை விட மாட்டாண்டி. பேசு. என்ன ஹிட்டி, இப்பதான் மயக்கம் தெளிஞ்சுதா? தமன்னா, கடைசி அவசியம் பண்ண சாமியாரை வச்சு ராணியை காலி பண்ண போறேன்னு தானே நான் சொன்னேன். அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்குள்ள இருந்து ஒரு இசை கேட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அந்த பொம்மியாவிய பூஜையை செஞ்சுட்டு போயிடுச்சா? ஆமா, என்ன தவிர உங்களை, வீட்ல உள்ளவங்கள, இப்படி எல்லாரையுமே அந்த பிபிய பூத வச்சு செஞ்சுட்டு போயிட்டான். மொத வேலையா உங்க குருவை வர வைங்க, இல்ல எதுவுமே நடக்காது. ச்சே. தமன்னா, நீ பொம்மிய சிஜி பண்ணி எல்லா பழியையும் தூக்கி அவ மேல போடுறதுக்கு பிளான் பண்ண. அவ என்னடான்னா ஒரே நாதஸ்வரத்தை எடுத்துட்டு வந்து வாசிச்சு மொத்த பேரையும் காலி பண்ணிட்டு போயிட்டா. நீ சொல்லுவே ஒரு விஷயம், பெஞ்ச் மார்க். அது நமக்கு அமையல, ஆனா அந்த பொம்மிக்கு அது நல்லாவே அமைஞ்சிருக்கு. சத்தியமா இங்க நடந்தது எல்லாமே அந்த பொம்மியோட பெஞ்ச் மார்க் தான். என்ன மாதிரி பிளான் பண்ணிருக்கா பாத்தியா? இப்படி எல்லாம் பிளான் பண்றவ நம்மள கொல்றதுக்கு என்னென்னலாம் பிளான் பண்ணுவா. தமன்னா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தமன்னா. சித்தப்பா, என் கூடவே இருந்து என்ன வெறுப்பேத்தாதீங்க. இதுதான் பொம்மி செய்யற கடைசி பூஜையா இருக்கும். இப்ப சொல்றேன், அவ இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் வாசிச்சே வசியம் செஞ்சு பூஜை பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா நான் வசியம் ஆகலல்ல. நீ ரூமுக்குள்ள இருந்த, நான் அங்கே இருந்திருந்தாலும் அவளை கொல்லணுங்கிற என்னோட வெறி என்ன வசியமாக்க விட்டுருக்காது. இப்போ நடக்க போற கடைசி பூஜையில பொம்மி அழிக்கல, நான் சொன்னதுதான். இந்த தமன்னா சத்தியமா உயிரிடவே இருக்க மாட்டா. ஏய், பார்க்கலாண்டி. அடுத்த கடைசி பூஜையும் நான் தான் நடத்த போறேன். அது டெரரா இருக்க போகுது. அத பக்கத்துல இருந்து பார்த்தா நீ தாங்க மாட்ட. தமன்னா, இப்போதான் நீ வாங்கியிருக்கிற போன் இது. வேண்டாம் தமன்னா. ஐயோ, பொம்மி will return. திரும்ப வருவேன். தமன்னா, வேண்டாம் தமன்னா. தமன்னா, தமன்னா. ஐயோ, அக்கா வந்துட்டாங்க போல இருக்கு. இங்க நடந்த எதையும் காட்டிக்காத, அவங்க பயந்து ரொம்ப டெரர் ஆயிடுவாங்க. நார்மலா இரு தமன்னா, அப்பதான் கதவை திறக்க முடியும். தமன்னா, கதவை திற தமன்னா. நாலு பூஜை நல்லபடியா முடிஞ்சது. இன்னும் ஒரே ஒரு பூஜை இருக்கு. அதையும் சிறப்பா நடத்தி முடிச்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. ஐயோ, அடுத்த பூஜைக்கு வரவங்களுக்கு ஃபோன் பண்ணவே மறந்துட்டேன்.
ஐயோ சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ச்சே. இவ்வளவு மிஸ்டு காலா? என்ன நம்பூதிரி கிட்ட இருந்து இத்தனை மிஸ் கால்ஸ் வந்திருக்கு? எந்த சித்தார்த், இங்கேக்கு நான் எத்தனை தடவை கால் பண்ணது? என்னாச்சுங்க நம்பூதிரி, ஏதாவது பிரச்சனையா? அதக்க நான் உங்களுக்கு பொறுமையா பின்னாடி சொல்றேன். இப்போ வரைக்கும் நடந்த பூஜை எல்லாம் அங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்துச்சா? சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது, ஆனா அதையெல்லாம் மீறி எல்லாமே கரெக்டா நடந்தது. ஆமா, நீங்க ஏன் இத்தனை முறை கால் பண்ணிருக்கீங்க? நம்பூதிரி, நான் உங்களை தான் கேட்கிறேன், ஏதாவது பிரச்சனையா? எந்த பதிலும் சொல்லாம இருக்கீங்க? இல்ல சித்தார்த், ராணி வயித்துல இருக்கிற சிசுவுக்கு உயிர்கண்ட இருக்குன்னு நான் பறஞ்சதும் அதுக்கு பரிகாரமா இந்த பூஜையை செய்ய நான் பறஞ்சு கொடுத்தல்ல. ஆமா, செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். என்ன விஷயம்னு சொல்லுங்க. அங்க என்னதான் சரியா நடந்தாலும் அந்த பூஜையில அங்க ஏதோ தப்பா நடக்குதுன்னு என் உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதனால அங்க பூஜை நல்லபடியா நடக்குமான்னு அவட பிரச்சனை உண்டாத நோக்கு. அப்போ அப்ப அப்ப என்னாச்சு நம்பூதிரி, சொல்லுங்க. ஹலோ, ராணி வந்துட்டா, நான் அப்புறம் கால் பண்றேன். யாரா அந்த தாடிகாரன் இம்மா நேரம் பேசின்னு இருக்கிறான்? நான் வந்ததும் லைனை டப்புன்னு கட் பண்ணிட்டான். ராணி, இங்க பாரு, அடுத்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கு. நீ படுத்து நல்லா ரெஸ்ட் எடு. சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய், ஏன் இரும்புற? என்னாச்சு? அதெல்லாம் ஒன்னும் இல்ல. நீ இருமுனல்ல, ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்க போகுது. வா, நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாமா? வா. சரி, நான் டாக்டர் இங்க வர சொல்லட்டுமா? யோ, என்னயா நீ சின்னதா இருமுனதுக்கு இப்படி பண்ணி இருக்கிற? நான் நல்லா தான் இருக்கிறேன். இல்ல, உனக்கு டயர்டா இருக்கா? நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? என்னயா நீ சும்மா சும்மா நைன் இருக்கிற? நானே பாப்பாவை பெத்து உன்னாண்ட குத்துட்டு கிளம்பி போயினே இருக்கலான்னு இருக்கிறேன். நீ என்னடானா இந்த டார்ச்சர் குடுத்துன்னு இருக்கிற? விட்டா நீ என்ன கிளம்ப வச்சிருவ பொழுது. சரி 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 சரி, நீ டென்ஷன் ஆகாம இரு. அப்படியே உனக்கு ஏதாவது கோவம் வந்தாலோ இல்ல டென்ஷன் ஆனாலோ சின்னதா ஸ்ட்ரெஸ் ஆனாலோ இந்த மீனை பாரு, மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். நல்ல வேலை நீயே மீனை வாங்கி வச்சிருக்க. மீன்கள் எப்பவுமே நமக்கு வர ஆபத்தை அது எடுத்துக்குன்னு சொல்லுவாங்க. என்ன அது உன் பாட்டுக்கு மீனுன்றான்? அந்த மீன் கலர் மாதிரி இவனாண்ட மாட்டி விட்டுச்சுன்னா பெரிய பிரச்சனையாருமே. யோ, என்ன கொஞ்சம் தனியா இருக்க விட்டியா? நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் இப்போ வந்துடுறேன். நம்பூதிரிக்கு ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்டுருணும். சரி. நல்ல வேலை, தாடிகாரன் பக்கத்துல இருக்க சொல்ல இது கலரை மாத்தி கலவரம் பண்ணாம இருந்துச்சு. ஹலோ, சொல்லுங்க நம்பூதிரி. சித்தார்த், நான் போட்டு பார்த்த பிரச்சனத்துல என்ன ஆச்சுன்னா, ஈஸ்வரா, എന്താ ഇത് സോദന? പ്രശ്ന ചോടി തീ പിടിച്ചെറിയുന്നു. என்னது இது?
இம்மா நாளா தண்ணி கலர் தான் மாறும். இப்ப என்னடான்னா எரிமலை மாதிரி கொதிக்குது. ஐயோ, என்னாச்சு? தண்ணி விட்டு வெளியே வந்துச்சு. ஐயோ, ஐயோ, என்னத்துக்கு நான் இப்ப டென்ஷன் ஆகுறேன்? மீன் இப்படி துடிக்கிறது வயிற்றுல இருக்கிற பாப்பாக்கு நல்லது இல்ல. டென்ஷனை குறை. மீனுக்கு ஒன்றும் ஆகல.